உற்சாகம் தரும் ஊக்க கதைகள். ஒரு காட்டுல சிம்பா அப்படிங்கிற ஒரு குட்டி சிங்கம் இருந்துச்சு. அது காட்டின் ராஜாவோட மகனா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா பழகும். அதே காட்டுல சின்னு அப்படிங்கிற ஒரு குட்டி முயலும் இருந்துச்சு. சின்னுவுக்கு தான் காட்டிலேயே ரொம்ப வேகமா ஓடக்கூடியவங்கிற கர்வமும் இருந்துச்சு. ஒரு நாள் சின்ன முயல் சிம்பா கிட்ட வந்து, சிம்பா, நீ சிங்கக்குட்டியா இருக்கலாம், ஆனா ஓட்டப்பந்தயத்துல உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. வேணும்னு ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா அப்படின்னு சவால் விட்டுச்சு. சிம்பாவும் சிரிச்சுக்கிட்டே, சரி சின்னு, நீ கூப்பிட்டா நான் வராம இருப்பேனா, வா விளையாடலாம் அப்படின்னு ஒத்துக்கொண்டுச்சு. காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய ஆலமரம் தான் அவங்களோட இலக்காக முடிவு செய்யப்பட்டுச்சு. பந்தயமும் ஆரம்பிச்சுது. சின்ன முயல் மின்னல் வேகத்துல முன்னால ஓடிடுச்சு. சிம்பா குட்டி தன்னோட பிஞ்சு கால்களால பின்னாடியே ஓடி வந்துட்டு இருந்தது. பாதி தூரம் ஓடி வந்த சின்னு பின்னால திரும்பி பார்த்துச்சு. சிம்பா ரொம்ப தூரத்துல பின்னால வந்து கொண்டிருக்கிறத பார்த்த சின்னு, இந்த சிங்கக்குட்டி வர்றதுக்குள்ள நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்ச சின்னு அங்க இருந்த ஒரு முள்ளடர்ந்த புதருக்கு பக்கத்துல இருந்துச்சு. துரதிர்ஷ்டவசமா சின்னுவோட கால் அங்க இருந்த ஒரு கூர்மையான முள்வெளியில மாட்டிக்கொண்டுச்சு. வலி தாங்காம அந்த சின்னு, ஐயோ ஐயோ வலிக்குது, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு அழ ஆரம்பிச்சுது. அப்பதான் அங்க ஓடோடி வந்த சிம்பா சின்னு ஆபத்துல இருக்கிறத பார்த்து பந்தயத்துல ஜெயிக்க வேணும்னு நினைக்காம உடனே சின்னுக்கு பக்கத்துல போச்சு. தன்னோட கூர்மையான பற்களாலையும் நகங்களாலையும் சின்னுவோட கால்களை பக்குவமா அந்த முள்ளில இருந்து எடுத்து விடுவிச்சுது. சின்னுவுக்கு கால்ல பலத்த காயம் ஏற்பட்டதால சின்னுவால நடக்கவே முடியல. சிம்பா கொஞ்சம் கூடி யோசிக்காம சின்னுவ மெதுவா தன்னோட முதுகுல ஏத்தி கொண்டு பந்தயத்தோட இலக்காட ஆலமரத்தை நோக்கி நடந்துச்சு. சின்னு அழுதுட்டே சிம்பாட்ட, சிம்பா, நான் உன்னை என்னோட விளையாட்டுக்கு துணையா நினைக்காம ஒரு கர்வத்தோட உன்னை போட்டிக்கு கூப்பிட்டுட்டேன். ஆனா நீ உன்னோட வெற்றியை விட என்னோட உயிர் தான் பெருசுன்னு நினைச்சு என்னை காப்பாத்திட்ட. சிம்பா, நீதான் இந்த காட்டோட உண்மையான ராஜா அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டுச்சு. அன்னையில இருந்து சின்னு தன்னோட கர்வத்தை மறந்து சிம்பாவை தன்னோட சிறந்த நண்பனா மாத்துச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன விஷயம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நமக்குள்ள ஒரு கர்வம் எப்போ எல்லாம் உண்டாகுதோ அப்பெல்லாம் நமக்கு வீழ்ச்சியை மட்டும்தான் தரும். பிறருக்கு உதவக்கூடிய நல்ல குணங்களும் நட்பண்புகள் மட்டும்தான் நம்மள ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். உற்சாகம் தரும் ஊக்க கதைகள்.